ஈரோட்டில் தவேக ஆலோசனை கூட்டத்தில் செங்கோட்டையன் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். என்னை பொறுத்தவரை இன்றைக்கு சொல்கிறேன் என்று அவருடைய தலைமை ஏற்று இந்த பணிகளை ஆற்றி வருகிறேன். உடலே ஓடுகிற ஒவ்வொரு ரத்தமும் அவருடைய கோட்டையிலே அமர்வதற்கு சிந்தாமல் சிதறாமல் இந்த பணிகளை நான் மேற்கொண்டேன். ஏன்னு சொன்னால் மற்றவை போல நான் இல்லை. 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் நான் தூய்மையோடு இந்த பணிகளை ஆற்றி இருக்கிறேன், எல்லோருக்கும் தெரியும். ஆகவேதான் இந்த பணிகளை ஆற்றுவதற்கு முதலே புரட்சி தலைவர், இரண்டாவது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள், மூன்றாவது வெற்றி தலைவராக இருக்கிற மக்களால் இன்றைக்கு போற்றப்படுகிற பாராட்டப்படுகிற மக்கள் சக்தியாக உருவாகியிருக்கிற எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற நம்முடைய தலைவருடைய பின்னாலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். நான் அதை சொல்வதற்கு காரணம், மூன்றாவது தலைமையில் என்னுடைய காலை வைத்திருக்கிறேன். மூன்றாவது முறை என்பது நேற்று அங்கே சென்று விட்டு வந்தார்கள். திருச்செங்கோட்டில் இருக்கிற ஆலயத்திற்கு பொதுச் செயலாளர் அண்ணன் உசி ஆனந்த் அவர்கள் சென்று விட்டு வந்தார்கள். அப்போ சொன்னார்கள், நான் சொன்னேன் அர்த்தநாரி ஈஸ்வரன் என்னுடைய குலதெய்வம் என்று சொன்னேன். அதற்கு பிறகு அவர் சொன்னார், ஆண் பாதி பெண் பாதி என்று சொன்னார்கள். அதுதான் இந்த இயக்கத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற வரலாறு என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆணுக்கு சம உரிமை, பெண்களுக்கு வேண்டும். இந்த நிலையை எடுத்து சொன்னார்கள். இன்றைக்கு கூட திண்டல் முருகன் மலைக்கு சென்று வந்திருக்கார். முருகன் எல்லோரையும் பார்த்துக் கொள்வார்கள், நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏனென்று சொன்னால் முருகனை பற்றி தெரியும், சக்தி வாய்ந்தவர். முருகன் அருள் எப்படி இருக்கும் என்பதை நாடே அறியும். திருச்செந்தூரில் நடைபெறுகிற நிகழ்ச்சியை நீங்கள் கோடிக்கணக்கான மக்கள் காணுகிற போது நரகாசுரனை அளித்த காட்சிகள். ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால், நாடு நன்றாக இருக்க, நாட்டு மக்கள் நலமாக இருக்க, தேசம் சரியாக இருக்க, தேசத்திலே வாழுகிற நாம் அனைவரும் சுதந்திரமாக வாழ்வதற்கு பெண்களுக்கு முழு சுகாதாரம் தேவை என்ற முறையிலே தான் இன்று நாம் அத்தனை பேரும் இங்கே இணைந்த இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். களத்தை பொறுத்தவரையிலும் எதிர்கால தமிழகம் என்பது எல்லோரையும் வாழ வைக்கிற தமிழகமாக அமையும். எதிர்கால தமிழகம் என்பது தொழிலாளை உயர்த்தி பிடிக்கும். எதிர்கால தமிழகம் என்பது மானுடைய கல்வி அறிவை மேலும் உயர்த்தும். எதிர்கால தமிழகம் என்பது விவசாயியை வாழ வைக்கும். எதிர்கால தமிழகம் என்பது இங்கே இருக்கிற பெண்களுக்கு முழு உரிமை வழங்கப்படும். அதற்காகத்தான் இந்த இயக்கம் இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி சொல்வார்கள், ஊனமுற்று என்று சொல்வார்கள். கண் தெரியாத ஒருவன் வெளிச்சத்தை காண முடியாது. ஆனால் இந்த இயக்கத்தில் நாம் இணைந்ததற்கு பிறகு வெளிச்சத்துக்கு மேலே வெளிச்சம் நமக்கு கிடைத்திருக்கிற வரலாறு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அன்பு சோர் இங்கே உரையாற்றுகிறோம் இங்கே சொன்னார்கள், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, உங்களோடு இருந்து நான் அந்த பணிகளை மேற்கொள்வேன், உங்களுக்கு உறுதுணையாக இந்த பணிகளை மேற்கொள்வேன். ஏனென்று சொன்னால் ஏறத்தாழ 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் எல்லோருக்கும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் அனைவரும் பணியாற்றி வருகிறோம். வெற்றி என்பது மிக விரைவிலே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் 91 புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி கட்டிலே அமர்கிற போது 234 தொகுதியில் 232 தொகுதி நாம் வெற்றி பெற்றோம்.